இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 11ஆம் மதிப்பது. மிக தெளிவாக தெளிவாக ஈஸியான மெத்தடு. இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். இப்போ 11 × 11 அப்படின்ட்டு ஆசிரியர் கேட்டால் வித்தின் செகண்டில் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். இப்போ 11 × 11 எத்தனை நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அப்போ ஈஸியாக எப்படி பார்க்கலாம்? 11 × 11 இது முதல் எண் என்னது 11, இரண்டாம் எண் என்னது 11. இது என்னது நமக்கு கேட்குறாங்க. அப்போ முதல் எண்ணின் இரண்டாம் எண் என்னது 1. இப்போ இரண்டாம் எண்ணின் இரண்டாம் எண் என்னது 1. அது ரெண்டையும் பிரிக்குங்க. 1 × 1 என்னது 1. இப்போ பெருக்குன அதே நம்பரை என்ன பெருக்கணும்? 1 × 1 அதே கூட்டிக்கோங்க. 1 + 1 என்னது 2. அதை பெருக்கினது ஆன்சர் என்ன இருந்துச்சு 1. அதை இந்த 11 × 11ஓட கடைசி இலக்கம். இப்போ இந்த பெருக்கின என்ன நம்ம கூட்டணும்ல எத்தனை? 1 + 1 எத்தனை 2. இந்த 11 × 11ஓட இரண்டாம் இலக்கம் எத்தனை 2. இப்போ இங்கே 2ஓட முடிந்து விட்டதுனால இப்போ முதல் எண்ணின் முதல் எண் என்னது 1. அதை அப்படியே இங்கே இருக்குங்க. அப்போ 11 × 11 எத்தனை 121. இப்போ 12 × 11 என்னான்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஆன்சர் எப்படி கொண்டு வரணும்? அதே மெத்தட் தான். அப்போ முதல் எண்ணின் இரண்டாம் எண்ணும் இரண்டாம் எண்ணின் இரண்டாம் எண்ணை என்ன செய்யணும்? பெருக்க வேண்டும். அப்போ 1 × 2 எத்தனை 2. பெருக்கணும் என்ன செய்யணும்? கூட்டணும். அப்போ 2 + 1 எத்தனை 3. 3ஓடு முடிந்ததுனால அப்போ முதல் இலக்கத்தின் முதல் எண் என்ன 1. அதை அப்படி இங்கே போட்டுக்கோங்க. அடுத்து பார்ப்போமா? 13 × 11 எத்தனை? முதல் எண்ணின் இரண்டாம் எண்ணும் இரண்டாம் எண்ணின் இரண்டாம் எண்ணும் என்ன செய்யணும்? பெருக்கணும். அப்போ 3 × 1 எத்தனை 3. பெருக்கினது என்ன செய்யணும்? கூட்டணும். அப்போ 3 + 1 எத்தனை 4. 4ஓட முடிந்ததுனால முதல் எண்ணின் முதலாம் எண் என்ன 1. அதை அப்படி எழுதிக்கோங்க. அப்போ 13 × 11 என்னது 143. 14 × 11 எத்தனை? இப்போ இதை பெருக்குவோம். 4 × 1 எத்தனை 4. இப்போ 4 + 1 எத்தனை 5. மிச்சம் எத்தனை இருக்குது? இங்கே 1 5க்கு மேலே போகாதனால மிச்சம் எத்தனை இருக்குது? இங்கே முதல் இலக்கத்தில் 1. அதுவும் அப்படி இங்கே போட்டுருங்க. அப்புறம் 15 × 11 எத்தனைன்னு கேட்குறாங்க. 5 1 எத்தனை 5. கூட்டணும். இப்போ 5 + 1 எத்தனை 6. இப்போ 6க்கு மேலே போகலை. அப்போ முதல்ல என்ன இருக்குது 1 இருக்காது. அப்படிங்க பார்த்துங்க. இப்போ 16 × 11 அப்போ 1 6 6 எத்தனை 6. கூட்டணும்னா 6 1 எத்தனை 7. 7க்கு மேலே போகாதனால மிச்சம் எத்தனை இருக்குது 1. அது அப்படிங்க இருக்குங்க. இப்போ 17 × 11 1 7. 7 1 8. 8க்கு மேலே போகாதனால முதல் எண்ணின் முதல் எண் என்ன 1. அது அப்படிங்க இருக்குங்க. இப்போ 18 × 11 பார்க்கப்போம். இப்போ பெரிய நம்பர் இருக்கா? அப்போ இப்போ பாருங்க 4 8 8 1 9. 9க்கு மேலே போகலை. அதனால முதல் என்ன அப்படியே எழுதிக்கிறோம் 1. இப்போ 19 × 11 9 9 9 1 எத்தனை 10. அப்போ 10க்கு மேலே போயிடுச்சு. 10நால என்ன செய்யலாம் 0 போடுறோம். மிச்சம் எத்தனை இருக்குது 1 இருக்குது. அப்போ முதல் எண்ணின் முதல் எண் எத்தனை இருக்குது 1. நமக்கு மிச்சம் எத்தனை இருக்குது கையில் 1 இருக்குது. அப்போ 1 + 1 எத்தனை 2. இப்போ 19 × 11 எத்தனை 209. இப்போ 20 × 11 நம்ம இது ஈஸியாக படிக்கலாம். 0 வந்ததுனால டேரெக்டாக படிக்கலாம். 11 22. இப்போ 220. இதுதான் 11ஆம் வகுப்பாடு ஈஸியான மெத்தடில் படிச்சிருக்கோம். அடுத்து 12ஆம் வகுப்பாடை நாளை பார்ப்போம். அன்புடன் விடைபெறுவது உங்கள் சங்கர்.